ஐயாக்கண்ணுவை விடுதலை செய்ய கோரி திருச்சியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் விளைபொருட்களுக்கு இரட்டிப்பு லாபம் தரப்படும் என்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சென்னையில் மே 22ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தப்படும் என தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு அறிவித்திருந்தார். போராட்டத்தை தடுக்கும் விதமாக ஐயாக்கண்ணு கைது செய்யப்பட்டதை கண்டித்து நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் உறையூர் CSI மருத்துவமனை எதிரில் உள்ள செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதுக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லியில போய் போராடணும். எதற்கும் இந்த மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்கு நல்லது செய்ய மதிவதாக தெரியவில்லை. அதை எதிர்த்து என்ன பண்ணோம், இன்றைக்கி சென்னையில் போய் 22ஆம் தேதியிலிருந்து ஒரு 10 நாள் சென்னையில் எங்கள் இந்திய விவசாயிகளின் தேசிய தந்தை சட்ட வல்லுநர் ஐயாக்கண்ணு தலைமையில் 10 நாள் காத்திருப்பு போராட்டம் ரிசர்வ் வங்கி முன்பு தலைமைச் செயலகம் எதிரில் என்று நாங்கள் அறிவித்தோம். அதுக்கு நாங்கள் அனுமதியும் கேட்டிருந்தோம். நேற்று நைட்டு நாங்கள் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணோம். அங்கேயே வாய்மொழி உத்தரவு என்னன்னா, ஐயாக்கண்ணு தலைமையில் வர யாருக்கும் டிக்கெட் தராதிங்க அப்படின்னு உத்தரவு. என்ன பண்ணுறாங்க, இரவு ஐயா எல்லாம் காலைல போகலாம், நாங்கள்லாம் வீட்டில் இருந்தோம். காலையில் ஒரு 50 போலீஸ் நேற்று இரவு ஐயா வீட்டில் இருந்துச்சு. இன்றைக்கி அவரை கைது பண்ணி எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல.